அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மாடி தோட்டத்தை வீடியோ எடுக்கிறோம். 2-3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாங் வீடியோ போட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது நம்ம திராட்சை செடி ஆல்ரெடி 2 தடவை சுத்தமாக வீணாக போயிடுச்சுன்ட்டு பிடுங்கி போட்டுடலான்ட்டு இருந்தேன். அது திரும்பி அழகாக சூப்பராக துளுத்து வருது. அதுக்கப்புறம் நம்ம வச்ச இதெல்லாம் முருங்கை செடி. இதுதான் போன சீசன்லலாம் சரியான காய் காய்ச்சிச்சு. இந்த தடவை ஒரு காய் கூட காணும், இலையும் காணும். அதே சமயத்தில் இது இருக்குது பாருங்கள். இது நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த பசாலைக்கீரை விதை தூணுனால அது எவ்வளோ சூப்பராக துளுத்து வந்திருக்கு பாருங்கள். அந்த முளைச்சி வருது. இப்போ தான் மழை தண்ணி பட்டால் தான் சீக்கிரம் துளுக்கம்பளுக்கு செம்மையாக துளுத்து வருது. அதோட இது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உள்ள சேரு பாருங்கள். இது ஜாதி மல்லி. இதையும் நல்லா குரோம் பண்ணி விட்டு இப்போ தான் சூப்பராக திரும்பவும் துளுத்து வருது. இதை நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதோட நான் கண்ணா பொண்ணாக வளர்க்குற என்னோடய கருவேப்பிலை செடி இது பாருங்கள். நல்லா இதை நான் பறிக்கிறதே இல்லை. செம்மையாக சூப்பராக துளுத்து வருது. இதுவும் வெயில் காலத்தில் தான் நல்லா துளுக்கும் போல். அதோட நம்ம ட்ராகன் ஃப்ரூட் செடி. இது நம்ம கொய்யா செடி. இது கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றாததுனால அப்படியே காஞ்சி போயிடுச்சு. இப்போ தான் திரும்பவும் எந்திரிச்சு வருது. இது சுண்டை செடி. இது தன்னால் முளைச்சிது. இதையும் ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன் பாருங்கள். இது கத்திரி செடி. இதில் காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ காய் இல்லை. காயை பழுக்க வச்சு இதுலேருந்து நான் விதை போட்டு வச்சுருக்கேன். சாலா துளுத்து வருதா என்னன்னு பார்ப்போம். இது சந்தன முல்லை. பாவக்கொடியும் இதோட ஏறி இருக்குது. இதுவும் கத்திரி செடி தான். இந்த வாளியில் தான் நான் தண்ணி சேகரித்து வச்சுருக்கேன். அதோட ஓம இலை, லெமன் கிராஸ். இதோட இது பசலைக்கீரை, இங்கிலீஷ் பசாலை. அதாவது சில பேர் இதை கத்தி பசாலைன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறது இங்கிலீஷ் பசாலை. நித்திய கல்யாணி. இது பிரண்டை. இது மின்னி இலை. இதையும் நான் நிறைய வீடியோலாம் போட்டிருப்பேன். மின்னி இலை இது கிட்ட வந்தாலும் செம்ம மணமாக இருக்கும். அதோட நம்ம மருதாணி செடி. இதுவும் தண்ணி கொஞ்சம் இடையில மாடியில் தண்ணி ஏறலையா, அதனால் அப்படியே காஞ்சி இலெல்லாம் கொட்டிட்டு இப்போ தான் புதுசாக துளிர் வருது. இது மல்லிகை செடியும் அதோட செடியை வரையும் இருக்குது. அதோட கொஞ்சமாக வெங்காயம் பாருங்கள். வெங்காயம் நட்டு வச்சது. அதோட நம்ம கனகாமர செடி. இது என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இதுக்கு ஏதோ சத்து குறைபாடு இருக்குது. அதனால தான் இது இந்த கலரில் இருக்குது. நல்லா செம்மையாக பூ பூத்துச்சு. இதுவும் செடி அவரை தான். இதுவும் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மிளகா, அந்த குண்டு மிளகா விதை போட்டது தான். விதை போட்டு அந்த செடியை பிடுங்கி வச்சுருக்கேன். இதுவும் சூப்பராக காய்க்கும்னு நினைக்கிறேன். அதோட இதுவும் சுண்டை செடி. இதுவும் தன்னால் வந்தது. அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ். இதுலேருந்து பூவெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சு தான் இது எண்ணெய் காய்ச்சறதுக்குன்ட்டு யூஸ் பண்ணலான்ட்டு இந்த செடி வச்சேன் நான். இது ஒரு முறை எண்ணெய் காய்ச்சி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இனிமேல் இதுலேருந்து சேகரித்து தான் எண்ணெய் காய்ச்சறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதோட மிளகாய் செடி. இதில் சரியான மிளகாய் செம்மையாக காய்ச்சி முடிச்சிடுச்சு. இந்த செடியை பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இது இன்னொரு செடி இல்லை 2 செடி வச்சதில் ஒன்று பட்டு போயிடுச்சு, ஒன்று துளுத்து வருது. இதை பாருங்கள். இதுவும் நம்மளுடைய ஃபேவரட் கருவேப்பிலை தான். இதுவும் நான் பறிக்காததுனால அப்படியே இருக்குது. இதை நான் உடைக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லுமே காலி ஆகிடும். அதனாலேயே நான் வச்சுருக்கேன் பறிக்காமல். அதோட நம்ம அந்த மருதாணி செடி இருக்குல்ல, அந்த மருதாணி செடியோட குட்டி தான் இந்த மருதாணி செடி. அதுலேருந்து மருதாணி அரைச்சி உருவிட்டு அந்த கொம்பை ஊனி வச்சதில் தான் இது சூப்பராக துளுத்து வருது. அதோட இது ஆலுவேரா. இதெல்லாம் மிளகாய் செடி. இதெல்லாம் விதை போட்டது தான். இது ஃபுல்லுமே அடுத்து ஆடிப்பட்டதுக்காக இதை அப்படியே மாற்றிட்டு வேறு எதுவும் மண்ணை எல்லாத்தையும் மாற்றிட்டு வேறு தொட்டியில் மாற்றணும். செடியும் வேறு ஏதாச்சும் வைக்கணும். அதோட நம்ம கொஞ்சமாக பொன்னாங்கண்ணி கீரை. இது கீரை ஆஞ்சிட்டு அதோட கோம்பு இருக்குது. இதையும் அப்படியே சும்மா நட்டு ஊனி வச்சாலே போதும்,
அப்பப்போ சூப்பராக துளுத்து வரும். இருக்கு பாருங்கள், கொஞ்சமாக நம்ம ஊண்டி வச்சாலே போதும், ஃபுல்லாக பரவிடுவாங்க. தூக்கி போட்டுறாதீங்க, என்றைக்குமே வந்து நம்ம தூக்கி போடக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது அழகாக அப்படி ஊனி வச்சிரும். இது தன்னால் எங்கே பார்த்தாலும் அப்படியே பரவிடும். ஒரு தடவை ஊனி வச்சா போதும். இந்த தொட்டிலையும் பொன்னாங்கண்ணி கீரை தான் வைக்கணும். இதெல்லாம் வந்து நான் மிளகாய் செடிக்குன்னு வச்சுருந்தேன். இதெல்லாம் அது இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. அந்த விதை போட்டு விடணும் மிளகாய் செடி. அதனால இப்போதைக்கு கீரையை வச்சிடுறேன், அப்புறமா ஊனி வச்சுக்கிறேன். அதோட வந்து இங்கே வாங்க, ஒரு சின்ன மினி கார்டன். இதெல்லாம் அப்படியே வந்து பட்ரோஸு, ஓம இலை, கனகாமரச்செடி, இது அப்படியே வந்து பட்ரோஸ் தான். எனக்கு பட்ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நிறைய கலர்ஸ்னால் நிறைய விதவிதமான கலர்னால் ரொம்ப பிடிக்கும். நிறைய கலர் இருந்துச்சுன்ட்டு, ஆனால் இப்போ வந்து ஒயிட் மட்டும்தான் இருக்குது. எல்லாம் சேர்க்கணும். கலர் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், கிடச்சிதுன்னா. அவ்வளோதாங்க நம்ம கார்டன் இருந்து எல்லாத்தையுமே வந்து நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். இப்போதைக்கு நம்மள்கிட்ட உள்ள செடி இவ்வளோ தான். இதுக்கப்புறம்தான் ஆடிப்பட்டத்துக்காக வந்து நிறையா யூஸ் பண்ணணும், நிறையா வைக்கணும் புதுசு புதுசாக. அதோட இது வந்து சங்குப்பூச்செடி. இதை வந்து இந்த மரத்தில் ஏற்றி விட்டுடலான்ட்டு இருக்கேன். இது எலுமிச்சை மரம் பட்டு போயிடுச்சு, அதில் வந்து இதை ஃபுல்லத்தையுமே படர விட்டுடலான்ட்டு இருக்கேன். அதோட மற்ற செடிகள் எல்லாமே வந்து கீழ்தோட்டத்துலேயும் அந்த ஃபஸ்ட்டு மாடியிலையும் அதுலேயும் இருக்குது. அது அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.